வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 25, 2009 லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல பாராமெடிக்ஸ் டீமுக்கு ஒரு கால் வருது. அப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ராபர்ட் தான் அந்த போன் காலை அட்டென்ட் பண்றாரு. அந்த போன் கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 50 வயது நபருக்கு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்கப்பட்டு அங்க வர சொல்றாங்க. உடனடியா அவங்க சொன்ன அந்த அட்ரஸுக்கு போன பாராமெடிக் டீம் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிக்கிறத பாக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள பேஷண்ட் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க ரூம்குள்ள பெட்ல ஒரு நபர் படுத்திருக்காரு. பக்கத்துல ஆல்ரெடி ஒரு டாக்டர் நின்னுட்டு இருக்காரு. மேலும் அந்த ரூம் பார்க்கவே நார்மலான ஒரு பெட்ரூம் மாதிரி எல்லாம் தெரியல. பெட்டுக்கு பக்கத்திலேயே ஆக்சிஜன் டேங்க்ஸ், பக்கத்துல நிறைய மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அப்போ பாராமெடிக்ஸ் டீம் பக்கத்துல போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, அங்க பெட்ல மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கிறது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நடன கலைஞர், பாடகர், புகழின் உச்சியை அடைந்த ஒருத்தர், கிங் ஆஃப் பாப், கிங் ஆஃப் ராக் அப்படின்னு அழைக்கப்பட்ட இவரு எவ்வளவு ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். நம்ம ஊர்ல இருக்கிற படிக்காத பாட்டி தாத்தாக்கு கூட மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற பேரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு செலிபிரிட்டி இப்ப மூச்சு பேச்சு இல்லாம அவருடைய பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அதற்கு பிறகு அங்கிருந்து UCLA ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்பட்ட அவரு மதியம் 2:26 அபிஷியலா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியிடப்படுது. இந்த உலகத்துடைய மோஸ்ட் ஃபேமஸான ஒருத்தரை இந்த உலகம் இழந்த நாள் அன்னைக்கு இதை கேட்ட உலக மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் இதை நம்ப கூட இல்ல. ஏன் அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னே 2009 மாதம் $1,50,000 கொடுத்து ஒரு டாக்டரை கூடவே வச்சிருந்தாங்க. இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா மாதத்திற்கு சராசரியா 1.25 கோடி சம்பளமா கொடுத்து மைக்கேல் ஜாக்சன் எங்கெல்லாம் போறாரோ அவரு கூடவே இருந்து அவருடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி அவரை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா பின்னாட்கள்ல தான் தெரிய வருது, மைக்கேல் ஜாக்சன் இயற்கையா இறந்து போகல, அவரு கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் தன்னுடைய உயிரை கூடவே இருந்து காப்பாற்ற அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த டாக்டராலேயே கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி அந்த டாக்டருக்கு மைக்கேல் ஜாக்சன் மேல என்ன கோபம், அந்த டாக்டர் எதற்காக மைக்கேல் ஜாக்சனை கொலை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், இல்ல இதற்கு பின்னாடி இந்த உலகத்துடைய ஒரு மிகப்பெரிய மியூசிக் கம்பெனி பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னும் சில பேர் இதற்கு பின்னாடி இலுமினாட்டிஸ் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன நடந்துச்சு, அவரு எப்படி இறந்தார் அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
ஜாக்சனுடைய ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து அவருக்கு இருக்கிற ஃபேமை பார்த்து என்ன மனுஷயா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு போல அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா அப்படி இல்ல. மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில பாதி வழி நிறைஞ்சதா தான் இருந்துச்சு. 1984 பெப்சி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய விளம்பரத்துல நடிக்கிறதுக்காக ஒரு ஷூட் போறாரு. அப்படி அந்த விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமா அங்க வச்சிருந்த யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய தலையில விழுந்து தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவருடைய தலையில ஸ்கால்ப் மற்றும் உடம்பு முழுவதுமே 2nd டிகிரி மற்றும் 3rd டிகிரி பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கு. 1st டிகிரி அப்படின்னா சின்ன அளவுக்கான தீக்காயம், 2nd டிகிரி அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகம், ஆனா 3rd டிகிரி 4th டிகிரி அப்படின்னா ரொம்பவே அதிகப்படியான தீக்காயம். அதுதான் அன்னைக்கு அவருக்கு நடந்திருந்துச்சு. அப்பதான் மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்துக்கே முதலா பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் பெயின் கில்லர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதே போலதான் 1999 ஒரு ஸ்டேஜ் ஷோல 50 அடி உயரத்துல ஒரு கம்பியால கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது அதுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமா மால் ஃபங்க்ஷன் ஆகி அந்த உயரத்துல இருந்து கீழே விழுகிறாரு மைக்கேல் ஜாக்சன். அதுல அவருடைய முதுகெலும்பு பெர்மனண்டா டேமேஜ் ஆகுது. அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்பட்ட அவரு ரொம்பவே வலி தாங்க முடியாம இருந்திருக்காரு. சோ மறுபடியுமே பெயின் கில்லர்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுது. இதற்கு பிறகு அவருக்கு எப்பவுமே பேக் பெயின் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதற்காக எப்பவெல்லாம் ஆடும் பொழுது வலி வருமோ அப்பவெல்லாமே இந்த பெயின் கில்லர்ஸை அவர் எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. இது இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மற்றும் பெயின் இந்த இரண்டுமே சேர்ந்து ரொம்பவே சீரியஸான சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸான ஈட்டிங் டிசார்டர், பாடி இமேஜ் டிசார்டர், டிப்ரெஷன், இன்சோம்னியா அப்படின்னு அது பல பிரச்சனைகளை மைக்கேல் ஜாக்சனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. இதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணுதான் இன்சோம்னியா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் தொடர்ந்து 2, 3, 4 5 நாட்கள் கூட தொடர்ந்து தூங்காம இருந்திருக்காரு. தூங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே தூக்கம் வராது. சொல்லுவாங்களே, பணம் எவ்வளவு இருந்து என்ன பண்றது, மனசுல நிம்மதி வேணும் அப்படின்னு, நல்ல தூக்கம் இருக்கணும் அப்படின்னு. அது ரொம்பவே சரியான ஒண்ணு. இப்ப பல பேருக்கு இந்த மாதிரி தூக்கம் வர்றதில்லை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்பவே சர்வ சாதாரணமா இருக்கு. நார்மலா தூங்க வேண்டிய தூக்கம் கூட வராம இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி தூங்கினா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற புக் தான் Why We Sleep. இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் தமிழ்ல தான் நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புக் தான் இது. இந்த புக் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பல புத்தகங்கள் ஆடியோ புக்ஸா, புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. நீங்க வாக்கிங் போகும்போது இல்ல ஒரு பஸ்ல போகும்போது ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு வெறும் 199 மட்டும்தான். இந்த ஆஃபர் கோட் மற்றும் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னோட கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மைக்கேல் ஜாக்சன் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஹெல்ப் பண்றது ஒண்ணுதான். அவரை தூங்க வைக்கிற ஒரே விஷயம் பெயின் கில்லர்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணும் பொழுது யூஸ் பண்ற மயக்க மருந்தான ப்ரோபோஃபால். இதுதான் அவரை தூங்க வைக்கும். இதற்கு ஆரம்பத்துல பழக ஆரம்பிச்ச மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாட்கள் ஆக ப்ரோபோஃபால் இல்லாம தூங்கவே மாட்டாரு. ஒரு கட்டத்துல இது நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிற பால் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா இந்த ப்ரோபோஃபாலுடைய கலரும் பாலுடைய கலர் மாதிரி வெள்ளையா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் 2009 பல வருடங்களுக்கு அப்புறமா மறுபடியுமே அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு திஸ் இஸ் இட் அப்படிங்கிற ஒரு பேர்ல லண்டன்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு AEG அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போடுறாரு. லண்டன்ல 2009 ஜூலைல அவருடைய முதல் நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதற்கான ரிஹர்சலை ஏப்ரல் 2009 லாஸ் ஏஞ்சலஸ்லயே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பல வருடங்களுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. சோ எந்த ஒரு தவறுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ரிஹர்சல் எடுத்துட்டே இருந்திருக்காரு. தினமுமே இதற்கான வேலையை தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 10 வருடங்களா டச்ல இல்லாம சடனா அவரு பாடணும், டான்ஸ் ஆடணும், தன்னுடைய குரூப் பேண்ட் கூட ஒத்து போகணும், எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய டீம் கூட பிளான் பண்ணணும். இது எல்லாமே தொடர்ந்து வார கணக்குல நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த பிரஷர் எல்லாமே சேர்ந்து மறுபடியுமே மைக்கேல் ஜாக்சனுக்கு தூக்கம் வராம பண்ண ஆரம்பிக்குது. ஆல்சோ இந்த ரிஹர்சல்ல மறுபடியுமே அவருக்கு அவருடைய பேக் பெயின் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து மைக்கேல் ஜாக்சன் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு வர ப்ரோபோஃபால் தான். இந்த முறை இந்த ப்ரோபோஃபால் மருந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னே தன் கூடவே ஒரு டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டாக்டருடைய பெயர் தான் கான்ராட் முரே.
தினமுமே மைக்கேல் ஜாக்சன் ரிவர்சல் எல்லாமே முடிச்சிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போவாரு. எம்ஜே தூங்குறதுக்கு அங்க இருக்கிற டாக்டர் கான்ராட் முரே ப்ரோபோஃபால் மருந்த குறிப்பிட்ட அளவு எம்ஜே உடைய உடல்ல இன்ஜெக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா மைக்கேல் ஜாக்சனுடைய பெட்ரூமை பார்த்தாவே ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ப்ராப்பர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. அதாவது புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரோபோஃபால் மருந்த ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா ஒரு சின்ன டோஸை உள்ள செலுத்துவாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா பேஷண்ட் உடனடியா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்குமே பேஷண்ட் எந்திரிக்க கூடாது. சோ ஐவி மூலியமா இந்த மருந்து குறிப்பிட்ட அளவு உடலுக்குள்ள போயிட்டே இருக்கும். சோ இது பேஷண்ட்டை அப்படியே தூக்கத்திலேயே வச்சிருக்கும். அப்படிதான் இங்கேயுமே டாக்டர் கான்ராட் முரே மைக்கேல் ஜாக்சனுக்கு தினமுமே பண்ணிட்டு இருந்தாரு. அப்படின்னா ஜூன் 25, 2009 அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு நைட்டு என்ன தப்பாச்சு, இப்போ அதை பார்க்கலாம். இந்த மாதிரியான ரொம்பவே ஸ்ட்ராங்கான மருந்துகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது எப்படி வேணும்னாலுமே ஆகலாம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மருந்தை ஒரு சின்ன டோஸ் கொடுத்த உடனே அந்த பேஷண்ட்டுக்கு மைல்ட் செடேட்டிவ், மாடரேட் செடேட்டிவ், டீப் செடேட்டிவ் இந்த மூணுல எது வேணும்னாலும் நடக்கலாம். இதுல மைல்டு மற்றும் மாடரேட் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க அந்த மயக்கத்தில் இருந்தாலுமே பேஷண்ட் தானாகவே மூச்சு விடுவாங்க. அவங்களுடைய பிரெயின் அதை ஆக்டிவா கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஆனா டீப் செடேஷனுக்கு போயிருச்சு அப்படின்னா பிரெயின் மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்ணாது. சோ பேஷண்டால தானா மூச்சு விட முடியாது. அவங்க மூச்சு விடுறதுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும். இதுல ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, மைல்ட், மாடரேட், டீப் செடேஷன். இதுல மாடரேட் மற்றும் டீப் செடேஷனுக்கு இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. அதுல இந்த ப்ரோபோஃபால் அப்படிங்கிறது பேஷண்ட்டை மாடரேட் செடேஷன்ல இருந்து டீப் செடேஷனுக்கு ரொம்பவே ஈஸியா கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையுடைய மருந்து. இதை கண்காணிக்கிறதுக்காக தான் பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் அப்படின்னு மானிட்டர்ஸ் இருக்கும். ஆனா அங்க மைக்கேல் ஜாக்சனுடைய பெட்ரூம்ல அந்த மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. அன்னைக்கு நாள் டாக்டர் கான்ராட் முரே மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்பவும் போல ப்ரோபோஃபால கொஞ்சம் டோஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு. அப்பதான் என்னைக்குமே இல்லாத மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய உடல் மாடரேட் செடேஷன்ல இருந்து டீப் செடேஷனுக்கு போயிருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு, அதை காமிக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. ஆனா கூட இருந்த டாக்டரால அதை கண்டுபிடிக்க முடியும். மைக்கேல் ஜாக்சன் மூச்சு விட்டுட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா கோஇன்சிடென்ஸா டாக்டர் கான்ராட் முரேவும் மைக்கேல் ஜாக்சன் டீப் செடேஷன்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல மூச்சு விடாம இருந்த அந்த சமயத்துல கரெக்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும் பொழுதுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு மைக்கேல் ஜாக்சன் மூச்சு விடாம இருக்காரு அப்படிங்கிறது. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். இந்த டைம்ல கூட மைக்கேல் ஜாக்சனை காப்பாத்தி இருக்கலாம். மைக்கேல் ஜாக்சன் இப்ப இறக்கல, அவர் மூச்சு விடாம தான் இருக்காரு. அவருக்கு தேவை ஆக்சிஜன் மட்டும்தான். ஆனா டாக்டர் கான்ராடுக்கு அது தெரியாம இருந்துச்சு. டாக்டர் கான்ராட் மைக்கேல் ஜாக்சன் மூச்சு விடாம இருந்ததை பார்த்த உடனே என்ன நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு உடனடியா அவருக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இந்த சிபிஆர் அதற்கு அப்படியே எதிர் விளைவை தான் ஏற்படுத்தும். இதற்கு பிறகுதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. இந்த உலகத்துடைய மோஸ்ட் பாப்புலர் செலிபிரிட்டியான மைக்கேல் ஜாக்சன் இறந்து போறாரு. இப்படிதான் ஆரம்பத்துல எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதற்கு பிறகுதான் பல விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் நடத்தப்பட்ட அட்டாப்சி ரிப்போர்ட்ல மைக்கேல் ஜாக்சனுடைய மரணம் இயற்கையான மரணம் அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு 2 மாதங்கள் கழிச்சு தான் ரொம்பவே டீடைல்டான ஒரு ரிப்போர்ட்ல ப்ரோபோஃபால் கூட இன்னுமே சில மருந்துகள் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது ஒரு டெட்லி காம்பினேஷனா இருந்திருக்கு. ஆகஸ்ட் 28, 2009 மைக்கேல் ஜாக்சனுடைய மரணம் இயற்கையான மரணம் இல்ல அப்படின்னும் இது ஒரு ஹாமசைட் அப்படின்னு கேஸ் மாற்றப்படுது. அதுல மைக்கேல் ஜாக்சனுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வந்த டாக்டர் கான்ராட் முரே தான் முதல் பிரைம் சஸ்பெக்டா சேர்க்கப்படுறாரு. 2009 மைக்கேல் ஜாக்சனுடைய கம்பேக் டூரான திஸ் இஸ் இட் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்த இருந்தது AEG அப்படிங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. மைக்கேல் ஜாக்சன் அந்த கம்பெனி கிட்ட தான் தனக்கு ஒரு பர்சனல் டாக்டர் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாரு. அதற்கு அந்த கம்பெனியும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் நான் சொல்ற ஒரு டாக்டர் தான் போடணும் அப்படின்னு கான்ராட் முரேவை டாக்டரா போட சொன்னதே மைக்கேல் ஜாக்சன் தான். ஏன் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆல்ரெடி டாக்டர் கான்ராட் முரேவை நல்லாவே தெரியும். ஆல்ரெடி அவர்கிட்ட பழக்கம் இருந்திருக்கு. சோ அவரு வந்தாதான் தான் போட சொல்ற மருந்துகளை, தான் போட சொல்ற செடேட்டிவ்ஸை எந்த கேள்வியுமே இல்லாம அவர் போடுவாரு. ரொம்பவே பிளெக்சிபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு மைக்கேல் ஜாக்சன். இதே மற்ற டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதிகமான டோஸ் போட சொன்னா போட மாட்டாங்க. ஆனா இந்த AEG கம்பெனிக்கும் சரி மைக்கேல் ஜாக்சனுக்கும் சரி தெரியாத ஒரு விஷயம் இருந்திருக்கு. டாக்டர் கான்ராட் முரே அந்த டைம்ல $1 மில்லியன்
கடன்ல இருந்திருக்காரு. இங்க ஹையர் பண்ணப்பட்ட இதே சமயத்துல டாக்டர் கான்ரேட் முரேவுடைய ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ண சொல்லி பிரஷரும் இருந்திருக்கு. சோ இந்த டாக்டருக்கு மாதத்திற்கு $1,50,000 சம்பளத்துக்கு மைக்கேல் ஜாக்சனை பார்த்திருக்க கிடைச்சிருக்க இந்த வேலை ரொம்பவே முக்கியம். சோ மைக்கேல் ஜாக்சன் என்ன சொன்னாலுமே அதை தட்டாம செய்யணும் அப்படிங்கிற மன நிலைமையில தான் டாக்டர் கான்ரேட் முரே இருந்திருப்பாரு. சப்போஸ் இந்த டாக்டர் அதை பண்ணல அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் தன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படிங்கிற நினைப்பு இந்த டாக்டருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். சோ ஜூன் 24 அன்னைக்கு நாள் தன்னுடைய ரிஹர்சலை முடிச்சுட்டு மைக்கேல் ஜாக்சன் வீட்டுக்கு வரும் பொழுது இரவு 1 மணி. தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனா தூக்கம் வரல. சோ கான்ரேட்டை கூப்பிட்டு ப்ரோபோஃபால் மருந்தை போட சொல்லியிருக்காரு. அப்படி போட்டுமே தூக்கம் வரல. இரவு முழுவதுமே தூக்கம் வராம முழிச்சுட்டே இருந்திருக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காரு. டைம் காலையில 10 மணி ஆகுது. அப்ப வரைக்குமே ஒரு நிமிடம் கூட மைக்கேல் ஜாக்சன் தூங்கவே இல்லை. சோ ஃபைனலா மைக்கேல் ஜாக்சன் இன்னுமே அதிகமான டோஸ் ப்ரோபோஃபால் போடுங்க அப்படின்னு கான்ராட் முரே கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப கான்ராட் முரேவும் ப்ரோபோஃபால் கூட இன்னுமே சில காம்பினேஷன்ஸை சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்ப தூங்கின மைக்கேல் ஜாக்சன் அதற்கு பிறகு எந்திரிக்கவே இல்லை. ஆனா டாக்டர் கான்ராட் முரே கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நான் அன்னைக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு அதிகமான டோஸ் கொடுக்கவே இல்லை. நான் எப்பவும் போல நார்மலான டோஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அந்த கேப்ல மேபி மைக்கேல் ஜாக்சனே அதிகமான டோஸை அவரே உள்ள செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கோர்ட் இதை சுத்தமா ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் மூச்சு பேச்சு இல்லாம கண்டுபிடிக்கப்பட்டார் இல்லையா, அதை பார்த்தது கான்ராட் முரே தான். ஆனா உடனடியா அதை பார்த்த உடனே 911க்கு அவர் கால் பண்ணல, கொஞ்சம் டிலே பண்ணி தான் கால் பண்ணிருக்காரு. ஆல்சோ மைக்கேல் ஜாக்சனை பாராமெடிக்ஸ் டீம் செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் 911க்கு கால் பண்றதுக்கு முன்னாடியுமே கான்ராட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, கால் பண்ணி பேசியிருக்காரு. அவருடைய பர்சனல் டெக்ஸ்ட், பர்சனல் கால்ஸ் எல்லாமே பேசிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்த பாராமெடிக்ஸ் டீம் கிட்ட மைக்கேல் ஜாக்சனுக்கு ப்ரோபோஃபால் கொடுத்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே அவர் சொல்லாம இருந்திருக்காரு. சோ இது எல்லாமே வேணும் அப்படின்னு பண்ண மாதிரியே இருந்திருக்கு. சோ டாக்டர் கான்ராட் முரே மேல 2011ல மேன்ஸ்லாட்டர் வழக்கு போடப்படுது. அதுல அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா 2013லயே அவர் வெளியே வந்துட்டாரு. அப்படி வெளிவந்தவரு இப்ப வரைக்குமே நான் மைக்கேல் ஜாக்சனை எதுவுமே பண்ணல, இதற்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு தான் இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த உலகத்துடைய மோஸ்ட் பாப்புலர் செலிபிரிட்டியா இருந்த மைக்கேல் ஜாக்சனுடைய வழக்க மக்கள் எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவருடைய சாங்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. தூக்கம் வரல, உடம்பு வலிக்குது அப்படின்னு பெயின் கில்லர்ஸ் போட ஆரம்பிச்சது கடைசியில அவருடைய வாழ்க்கை முடிஞ்சதுமே அதுலதான். என்னதான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலுமே அவங்க பணக்காரங்க கிடையாது. மனசுல நிம்மதியும் படுத்த உடனே தூக்கமும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களை விட பணக்காரன் வேற யாருமே இல்ல அப்படிங்கறத இந்த உலக மக்களுக்கு உணர்த்திய ஒண்ணுதான் மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை வரலாறு. So எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். உலகத்துடைய பல பிரபலங்களுடைய இறப்பு இந்த மாதிரி ரொம்பவே மர்மமா தான் இருக்கு. என்னடா திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி. செலிபிரிட்டிஸ் உடைய மிஸ்ட்ரி டெத்ஸ் ஆன இந்த சீரீஸை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது யாருடைய கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரூஸ்லியுடைய டெத் மிஸ்ட்ரியை நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கமெண்ட்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.